பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அடுத்த வாரம் தமிழக வருகை தர உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளை கொண்டு வருவதற்கு ஆலோசனை நடத்தப்படும் என தகவலும் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அடுத்த வாரம் தமிழக வர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று ஜே.பி. நட்டாவை சந்தித்ததை தொடர்ந்து இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் இந்த சந்திப்பின் வாயிலாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்ததை தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அடுத்த வாரம் தமிழகம் ஜே.பி. நட்டா வருகை தர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்த வாரம் பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் இது தொடர்பாக அவரை நேற்று நேரில் டெல்லியில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பின் காரணமாக தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வருவதற்கான ஆலோசனை என்பது நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பாஜக பார்க்கிறது. அதில் பல இடங்களை வெற்றி பெற வேண்டும். அதற்கான வியூகங்களை அமைப்பதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய தினத்தில் நேற்று முன்தினம் அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி சென்ற டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சந்தித்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி இருந்தார். அதே போல பாமக, தேமுதிகவினுடைய நிலைப்பாடு சற்று வரை தெரியவில்லை. அவர்களையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாஜக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.